சுந்தரம் கிளம்புறேன். சரிங்க பெரிய தம்பி. மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ. ஒழுங்கா சாப்பிடுண்ணே. பார்த்துக்கோங்க சுந்தரம். பெரிய தம்பி, பார்வதி நான் பெத்த பொண்ணு, நான் நல்லா பார்த்துப்பேன். உன் கையால் அவள் கண்ணை பழுக்கிற மாதிரி ஒரு அரை கொடு. ஆளக்கான கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கோர்ட்டில் ஒரு மனு கொடுப்பாங்கல்ல, அது மூலியமா கண்டுபிடிச்சி உன் தங்கச்சி மித்ராவா என் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்போ. நீ நினைக்கிறது அவ்வளவு சுலபத்துல நடக்காத ஆதி. நான் நடக்கவும் விட மாட்டேன். அந்த ஆதி கடவுள் வம்சத்துக்கு அழிவு என்னாலதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. மேடம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க போல இருக்குது. பார்ட்டியில் என்ன நடந்ததுன்னு தெரியலையே மேடம். அந்த டிடெக்டிவ் வாயை திறந்து பென்ட்ரைவ் எங்க இருக்குங்கிற உண்மையை சொன்னானா? மேடம் நாங்கள் டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டோம், பயமுறுத்தி பார்த்துட்டோம். அவன் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்றான் மேடம். அவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியல மேடம். ஏய், இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அந்த ஆதி வேற தீபக் என்கிட்ட இருந்து காப்பாத்த கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு போட போறதா சொல்றான். அப்படி ஆதி தீபக் ஃபேமிலி மூலமா கோர்ட்ல ஆட்கொணர்வு பெட்டிஷன் போட்டா அப்புறம் நமக்கு தான் சிக்கலாயிடும். அதனால தீபக் கிட்ட இருந்து சீக்கிரமா உண்மையை வர வைக்கணும். மேடம் என்னோட சர்வீஸ்ல இப்படி ஒரு அழுத்தமான ஆளை நான் பார்த்ததே இல்லை மேடம். அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் நீங்க கூப்பிடல. அவன் கிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரமா உண்மையை வர வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையை வர வைக்கணும். மேடம் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னன்னு சொல்லு. இத்தனை நாளா உண்மையை சொல்லாதவன் இதுக்கப்புறமும் நமக்கு பயந்து உண்மையை சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். அப்போ அவனை விட்டுலான்னு சொல்றியா?
சேச்சே நான் அப்படி சொல்ல மேடம். அவன் கதையை க்ளோஸ் பண்ணி தூக்கி போடலாம் மேடம். அவசரப்பட வேண்டாம். அவன்கிட்ட இருக்கிற பென்ட்ரைவ் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் 2 நாள் டைம் எடுத்துக்கோ. அவன்கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்க பாரு. ட்ரை பண்றோம் மேடம். 2 நாள் கழிச்சு நான் வரேன். அவன் உண்மையை சொன்னாலும் சொல்லலனாலும் அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஓகே மேடம். மேடம் என்ன பணம் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் பார்ட்டிக்கு போனீங்களே, போன காரியம் என்னாச்சு மேடம்? சக்சஸ் தானே? இல்ல, கடைசி நேரத்துல சொதப்பிடுச்சு. அந்த சமையல்காரி வந்து அகிலாண்டேஸ்வரிய காப்பாத்திட்டா. மேடம் என் மனசுக்குள்ள ஒன்று தோணுது, சொல்லட்டுமா? என்ன சொல்லு. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் இப்போ எம்பி ஆயிட்டாங்க. அதனால அவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டா நல்லதுன்னு என் மனசுக்கு படுது மேடம். நீ என்னுடைய ஆளா இல்ல அந்த அகிலாண்டேஸ்வரியோட ஆளா? சம்பளத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு விசுவாசத்தை அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கியா? தொலைச்சிருவோம் உன்னை. எதிரிங்களோட பலத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி போறவ இல்ல இந்த நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி. பலமான எதிரியா இருந்தாலும் பயப்படாம எதிர்த்து நின்னு தம்சம் பண்ற வம்சத்தை சேர்ந்தவன் நான். எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நான் சொன்ன வேலையை செஞ்சு முடி. போ. ஓகே மேடம். கால் அட்டன் பண்ண இவ்வளவு நேரமா? அது வந்து நான் தூங்கிட்டேன். இந்த நேரத்துல எதுக்காக நீ ஃபோன் பண்ண? நீ தூங்கிட்டேன்னு சொல்றதுக்கும் அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல மித்ரா. நீ நடந்ததை நினைச்சு டென்ஷன்ல வெளியில உலாத்திட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா மித்ரா? ஏய், நீ எங்க இருக்க? உன் நிழல் மாதிரி உன் பக்கத்துல தான் இருக்க மித்ரா. ஆனா நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? நீயும் வனஜாவும் சேர்ந்துகிட்டு அப்பாவி பார்வதிக்கு கொடுக்கற டார்ச்சரை விடவா நான் உனக்கு டார்ச்சர் கொடுக்கறேன்? வனஜா கூட சேர்ந்துகிட்டு பார்வதிய கொல்ல முயற்சி பண்ணீங்களே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அத அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்பி வைக்கவா? வேண்டாம், எதையும் அனுப்பாத. உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்னு சொல்லு. எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வேற என்ன வேணும்? அப்படியே 4 ஸ்டெப் ஃபார்வர்ட் போ. இப்போ நீ நிக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ.
குட் பேபி. இப்ப நீ என்ன பண்ற? ஒன்ன மாதிரியே புகஞ்சிட்டு இருக்கிற அந்த சிகரெட்டை நீ அணைக்கிற. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யாரோ குடிச்சிட்டு அணைக்காம போட்ட சிகரெட்ட நான் அணைக்கணுமா? மாட்டேன். அப்படி இல்ல. சரி சரி, நீ சொல்றத நான் பண்றேன். டேய், நீ எங்கடா இருக்க? நீ மட்டும் என் எதிரில வந்த உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய். என்ன பேபி, என்ன கொல்ல போறேன்னு சொன்ன? நேர்ல பார்த்ததும் மிரண்டு போய் நிக்கிற. ஏய், உன்ன அந்த வனஜாகிட்ட போய் சொல்லி வை. பார்வதி விஷயத்துல இனிமே தலையிட்டீங்க, உங்க 2 பேரையும் தொலைச்சிருவேன். பி கேர்ஃபுல். நான் பார்ட்டில இருந்து வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அருணை காணுமே. பார்ட்டில இருந்து இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு கால் பண்ண, கரெக்டா வந்து நிக்கிற. ஆமா, ஏன் இவ்ளோ லேட்டா? இவ்ளோ நேரம் பார்ட்டில என்ன அருண் பண்ணிட்டு பார்ட்டி இருந்த? முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க வந்துட்ட. நீ வந்ததுக்கு அப்புறம் பார்ட்டில என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சாவா? இந்த வனஜா சித்தியும் மித்ராவும் சேர்ந்து பார்வதியை கொல்ல பார்த்திருக்காங்க ஐசோ. என்ன சொல்ற அருண்? ஆமா ஐசு. பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த மித்ராக்கு எதுக்காக பார்வதி மேல இவ்ளோ கொலவெறி? அது பார்ட்டில ப்ரோ பக்கத்துல பார்வதி நின்னது மித்ராக்கு பிடிக்கல போல. அதான் அந்த கோவத்துல சித்தி கூட சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறா. நான் கூட இது விஷயமா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அருண். நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. என்ன விஷயம் ஐசு? இன்னைக்கு நடந்த பார்ட்டில ஆதி பார்வதிய பார்த்தப்போ ரிசப்ஷன் ஜோடிய பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகலையா அருண்? ஆஹா, வழக்கம் போல வாயை கொடுத்து மாட்டிட்டம் போல இருக்க. டே அருணே, உனக்கு நாக்குல சனி போல இருக்கு. எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு. என்ன சொல்லி சமாளிக்கிறது இவகிட்ட? என்ன அருண் யோசிக்கிற? ஆ? ஆண்டி கூட அதனால தானே பார்வதி ஆதி பக்கத்துல நிக்க வேண்டான்னு சொல்லி மித்ராவை நிக்க சொன்னாங்க. நீ அதை கவனிச்சியா? இதெல்லாம் கவனிக்காம இருப்பேன் ஐசு. நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஐசு, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் அருண்? ப்ரோ பக்கத்துல பார்வதி நிக்க சொல்லி ஐடியா கொடுத்ததே நான் தான் ஐசு. என்னாச்சு அருண் உனக்கு? நியாயமா ஆதி பக்கத்துல மித்ரா தானே நிக்கணும். நீ எதுக்காக பார்வதி நிக்க வச்ச?
எல்லாம் உனக்காக தான் ஐசு. எனக்காகவா? என்ன குழப்பற அருண்? நான் ஒன்னும் குழப்பல ஐசு. ப்ரோ பக்கத்துல பார்வதி நிக்க வைக்காம இருந்திருந்தா மித்ரா ப்ரோ பக்கத்துல நின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்திருப்பா. அது மட்டும் இல்லாம மித்ரா ஆல்ரெடி மூத்த மருமகன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உன்னை மட்டம் தட்ட பிளான் போட்டுட்டு இருக்கிற மித்ரா பார்ட்டியில உன்னை ரொம்ப கேவலப்படுத்திருப்பா. மித்ரா உன்னை கேவலப்படுத்தினா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் மித்ரா ஓரங்கட்ட நம்ம கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிய ப்ரோ பக்கத்துல நிக்க வச்சேன். எப்படி நம்ம ஐடியா? சூப்பரா ஐடியா பண்ணிருக்க அருண். நீ மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தா நிச்சயமா மித்ரா பந்தா காட்டியிருப்பா. ம், இத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்பாடி. உஃப், எப்படியோ சமாளிச்சிட்டோம். இவன் அநியாயத்துக்கு ஷார்ப்பா இருக்கா. பார்ட்டி ரிசப்ஷன் மாதிரி இருக்கணும்னு நாங்க போட்ட பிளான எப்படியோ மோப்ப முடிச்சிட்டாலே. ம், எதுக்கு இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. உஃப். ஆ, ம். ஐஷு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ தூங்கு. ஆ? ம். போச்சு போச்சு, எல்லாம் மொத்தமா போச்சு. 40%, வருஷத்துக்கு 25 கோடி எல்லாம் போச்சு. அந்த அகிலா மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா எனக்கு 25 கோடி கிடைச்சிருக்கும். 25 கோடி. அந்த 25 கோடிய வச்சு நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன், எப்படி எல்லாம் இருந்திருப்பேன், என்னெல்லாம் கனவு கண்டேன். எல்லாம் போச்சு, மண்ணா போச்சு, நாசமா போச்சு. கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி மேடையில பேசுறது மட்டும் இல்லாம இறங்கி வந்து என்ன கூட்டிட்டு போய் அடிக்கிறா. சும்மா விட மாட்டேன் அவளை, சும்மா விட மாட்டேன். அவளை ஏதாவது பண்றேன் பாரு. இந்த அகிலாவை நான் ஏதாவது பண்றேனா இல்லையான்னு பாரு. ஆண்டி, மித்ரா, நீ எங்க போயிருந்த? ஆளைய காணோம். அதை ஏன் ஆண்டி கேக்குறீங்க? அந்த பிளாக்மெயிலர் என்ன பாடா படுத்துறான் ஆண்டி. என்ன மித்ரா சொல்ற? அந்த பிளாக்மெயிலர் மறுபடியும் உன்னை மிரட்டினா? மிரட்டினது மட்டும் இல்லாம சிகரெட்டால எனக்கு நானே சூடு போட்டுக்கவும் வச்சுட்டான். என்ன மித்ராக்கா சொல்றீங்க? சிகரெட்டால உங்களுக்கு நீங்களே சூடு போட்டுக்கிட்டீங்களா? மித்ரா, என்ன சொல்ற நீ? விளக்கமா சொல்லு. சொல்றேன் ஆண்டி. இதான் ஆண்டி நடந்துச்சு. இத்தனை நாளா பார்வதிக்கு வீட்டுக்குள்ளதான் சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கு வெளியில இருந்து பிளாக்மெயிலர் கூட பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. மித்ரா, அந்த பிளாக்மெயிலர் அந்த சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்றான்னா கண்டிப்பா இது அந்த ஆதியோட வேலையா தான் இருக்கணும். அப்போ அந்த பிளாக்மெயிலர் ஆதி மாமா தான் சொல்றீங்களா அத்தை? அது நிச்சயமா ஆதியா இருக்க வாய்ப்பே இல்ல உமா. பார்ட்டியில பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து எனக்கு போன் வரும்போது நான் ஆதி, அருண், ஷாம் எல்லாரையுமே வாட்ச் பண்ணேன். அவங்க அப்ப போன் பேசல, வேற ஒரு ஒர்க்ல தான் இருந்தாங்க. என்ன மித்ரா நீ பாக்கும்போது அவங்க யாரும் பேசலங்கிறதுக்காக அவங்க யாரும் இத பண்ணலன்னு அர்த்தமாயிடுமா என்ன? ஏ, இவ்ளோ கிளவரா இத பிளான் பண்ற ஆதி இத வெளியில இருந்து யார்கிட்டயாவது சொல்லி பண்ண வச்சிருக்க முடியாதா? நீங்க சொல்றது கரெக்ட் அத்தை. அப்படி கூட இருக்கலாம். இப்ப என்னத்த பண்றது? இதை இப்படியே விடக்கூடாது ஆண்டி. அந்த பிளாக்மெயிலருக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். ஆமா மித்ராக்கா, இன்னைக்கு உங்களை மிரட்டி சூடு போட்டுக்க வச்சவன் நாளைக்கு அத்தையை மிரட்டி சூடு போட்டுக்க வச்சாலே வைப்பான். ஏண்டி எருமை அப்படியே வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்திடுவேன். ஏண்டி அந்த பிளாக்மெயிலர் சும்மா இருந்தாலும் நீயே சூடு பண்ணி அவன் கையில கொடுத்து எங்க அத்தை கையில சூடு போடுன்னு சொல்லுவ போல இருக்கே. அப்படியே பாரு உமா, வாய மூடிக்கிட்டு சும்மா நில்லு. ஏதாவது இடகுடமா பேசுன. மித்ரா,
இந்த விஷயத்துல ஆதி எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கான்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆதி இந்த விஷயத்துல சம்பந்தப்படலைன்னா நமக்கு எதிராக கிளம்பி இருக்கிற அந்த புது எதிரி யாருன்னு நாம கண்டுபிடிச்சு அவனை முதல்ல தூக்கணும். ஆமா ஆண்டி, அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்.